வணக்கம். சட்டமன்றத்திலும் அராஜகம். திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதுமே வன்முறை, கலவரம், போராட்டம், ஆர்ப்பாட்டம் என்பதில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்கள், அகிம்சையில் நம்பிக்கை இல்லாதவர்கள். இம்முறை சட்டமன்றத்திற்குள் நுழைந்து தங்களுக்கு 89 இடங்கள் கிடைத்துவிட்டது என்ற இருமாப்பினால் எந்த சட்டமன்ற விதிகளையும் பின்பற்றாமல் சபாநாயகரை வாய்க்கு வந்தபடி பேசி, ஏகவசனத்தில் பேசி, எந்த விதிமுறைகளுக்கும் கட்டுப்படாமல் எல்லா உறுப்பினர்களுமே நடந்து கொள்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவரின் பேச்சை கட்சி உறுப்பினர்கள் கேட்க மாட்டேன்கிறார்கள். கொறடாவை மதிக்கவில்லை. துணைத் தலைவர் கலவரத்தை தூண்டிவிடுகிறார். இப்படிப்பட்ட சூழலில் வேறு வழி இல்லாமல் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 80 பேரை தற்காலிக இடைநீக்கம், ஒரு வார காலத்திற்கு இடைநீக்கம் செய்திருக்கிறார் சபாநாயகர். ஆனாலும் இன்று சட்டமன்றத்திற்குள் வந்து, அதாவது ஒரு மாணவனை கல்லூரியிலிருந்து ஒரு வாரம் சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள் என்றால், அந்த மாணவர் அந்த கல்லூரி விடுதிக்கோ அந்த கல்லூரியில் இருக்கிற சுற்றுண்டி வளாகத்திற்கோ கூட போக முடியாது. உள்ளேயே வளாகத்திற்குள்ளேயே நுழைய முடியாது. ஆனால் இடைநீக்கம் செய்யப்பட்ட இவர்கள் இப்பொழுது நாங்கள் வளாகத்திற்குள் நுழைவோம் என்று புதுவித ஆர்ப்பாட்டத்தையும் தர்ணாவையும் ஆரம்பித்திருக்கிறார்கள். நேற்றைக்கு இவர்கள் சட்டமன்றத்திலிருந்து நீக்கப்பட்டது குறித்து தமிழகத்தில் எந்த சலசலப்பும் இல்லை. மக்கள் இவர்களை கோபத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காகவா உங்களுக்கு வாக்களித்தோம் என்று மக்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிலை, திமுகவின் இந்த தர்ணம், இந்த கலாட்டா, தொடர்ந்து அராஜகம், இது குறித்து தான் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பேசப் போகிறோம். இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக பத்திரிகையாளர் துரை கருணா அவர்கள், வணக்கம். வணக்கம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கோ சமரசம் அவர்கள், வணக்கம். இப்போ சபாநாயகர் சொல்லுவது என்னென்னா, ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறார். உங்களுக்கு நான் எவ்வளோ நேரம் பேச கொடுக்குறேன். ஒரு திமுக உறுப்பினர் பேச ஆரம்பித்தா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுகிறீர்கள். இங்கே ஆளுங்கட்சி வரிசையில் 1 மணி நேரம் பேசுவதற்கு கூட அமைச்சர்களுக்கு நேரம் இருப்பதில்லை. மேலும் 5 மணி ஆகிவிட்டால் 5 மணி ஆகிவிட்டது, 6 மணி ஆகிவிட்டது என்று சொல்லுகிறீர்கள். உங்களை நான் எத்தனை முறை கெஞ்சி கூத்தாடியும் இங்கே ஆளுங்கட்சியில் பேசும்போது அங்கே கிண்டல், கேலி, ஆபாசமான கை சைகைகள், அப்புறம் சபாநாயகர் அறைக்குள்ளே போய் அவரை ஏகவசத்தில் பேசுவது, இதெல்லாம் சொல்லி மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறார். இவர்களுடைய இந்த செய்கை இந்த முறை எப்படி இருக்கிறது? பொதுவாக சட்டமன்ற ஜனநாயகத்தை திமுகவினர் எப்படி கடைபிடிக்கிறார்கள் என்பதை பல ஆண்டு காலமாகவே பேரவை நிகழ்வு மூலமாகவே நாம் பார்த்துட்ருக்கோம். உதாரணத்திற்கு அண்ணன் சமரசம் அவர்களுக்கு தெரியும், 1972 நவம்பர் 13ஆம் தேதி ஒரு பேரவை கூட்டம் நடைபெறுகிறது. அன்றைய சபாநாயகர் மரியாதைக்குரிய அண்ணன் கே.ஏ. மதியழகன் அவர்கள் சபாநாயகர். அன்று அவைய நடவடிக்கையை தொடங்கியவுடனே கேடிகே தங்கமணி எழுந்து ஒரு பிரச்சனையை கிளப்புகிறார். இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை மக்கள் இழந்து விட்டார்கள். இந்த அரசாங்கத்திலிருந்து பல அமைச்சர்கள், பல எம்எல்ஏக்கெல்லாம் வெளியேறியிருக்கிறாங்க. ஒரு புதிய இயக்கம் தொடங்குகின்றது. இந்த சூழ்நிலையில் இந்த அரசு தொடர்ந்து நீடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புகிறாரு. அதற்கு அனுமதி கொடுத்ததற்காகவே அன்றைய சபாநாயகர், அப்போ அதிமுக புரட்சித் தலைவர் ஆரம்பித்த பிறகு அக்டோபரில் அவர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குகிறார் திரு எம்ஜிஆர் அவர்கள். நவம்பரில் இந்த கூட்டம் நடக்கிறது. அப்போவே ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து அன்றைய மதியழகனை சபை நடத்த விடாத அளவிற்கு கூச்சல், குழப்பம், அமளியில் ஈடுபட்டு அன்றைய தினம் அவையை ஒத்தி வச்சுட்டு வர்றாங்க. ஒத்தி வச்சுட்டு அடுத்த மாதமே டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி இந்த அவை கூடும் அப்படின்னு சொல்லி, டிசம்பர் 2ஆம் தேதி பேரவை கூட்டத்தை கூட்டி சபாநாயகர் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்தவுடனே சபாநாயகர் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்துருக்கிறார்கள் எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து, நான் அவங்கள பேச அழைக்கிறேன்னு சொன்ன உடனே அப்பவும் திரு கேடிகே தங்கமணி எழுந்து பேச தொடங்குகிறார். உடனே அருகிலேயே அன்றைய துணை சபாநாயகர் விருதுநகர் பே. சீனிவாசனுக்கு ஒரு இருக்கையை போட்டு, சபாநாயகர் இருக்கை அருகேயே இன்னொரு இருக்கையை போட்டு, அவர் தான் சபாநாயகர், நாங்கள் இன்னொரு சபை நடத்துகிறோன்னு அப்போதே 1972 திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இந்த விதமான ஒரு போட்டி மனப்பான்மை அங்கேயே தொடங்கிட்டாங்க. சட்டமன்ற ஜனநாயகம் என்பது அங்கேயே கேடிகே தங்கமணி பேசும்போது இங்கே நாவலர் பேசி, ஆமாம், எதிர்த்த மாதிரி நாவலர் பேசுகிறார். கேடிகே முடிஞ்ச உடனே திரு எம்ஜிஆர் அவர்களை பேச அழைத்த உடனே அந்த பக்கம் ஆற்காடு வீராசாமி எழுந்து பேசுகிறார். இப்படி எதிர்க்கட்சிகளுக்குன்னு ஒரு சபாநாயகர், ஆளுங்கட்சிக்குன்னு ஒரு சபாநாயகர், 2 சட்டசபையை நடத்திய ஒரு மோசமான வரலாற்று முன்னுதாரணத்தை திமுக ஏற்படுத்தியது. அன்றைய தினம்தான் அவர்
விருதுநகர் சீனிவாசன் மதியழகன் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தீர்மானத்தை சொல்கிறார். உடனே மதியழகன் இந்த அவையை நான் ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறப்போ தான் அந்த அவையில் செருப்பு வீச்சு சம்பவங்கள்லாம் கூட நடந்தது. அன்றைய தினம் திரு எம்ஜிஆர் அவர்கள் இந்த சட்டசபை செத்து விட்டது, இனி நான் இந்த அவைக்கு மீண்டும் முதலமைச்சராக தான் வருவேன் அப்படின்னார். ஒரு எதிரான அரசியல் நிலைப்பாடு உடையவர்களை தாக்குவது, அவர்களுக்கு எதிரான ஒரு கடுமையான ஒரு வன்மமான பிரச்சனைகளை கையாள்வது என்பது அங்கிருந்தே தொடங்கிடுச்சு. அதாவது மதியழகன் அவர்கள் நான் சபையை ஒத்தி வைக்க போகிறேன்னு சொல்லும்போது அவைக்கு சம்பந்தம் இல்லாத ஆளுநரிடம் போய் ஆளுநர் மூலமாக இவர்கள் சபையை கூட்டலாம்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்களே, அது என்னது? அதுதான் அந்த நவம்பர் மாதம் இவர் அவையை ஒத்தி வச்ச உடனே இந்த அவையினுடைய கூட்டத்தொடரையே முடிச்சு வைக்கணும் ஒரு கடிதம் சபாநாயகரும் செயலரும் எடுக்கிறது தான் முடிவு. ஆனால் ஒரு முதலமைச்சர் அந்த கூட்டத்தொடரையே முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி அனுப்பி அது என்னை கட்டுப்படுத்தாதுன்னு தான் அவங்க டிசம்பர் மாதம் 13ஆம் மதியழகன் அவர்கள் இந்த சபையை கூட்டுறார். பெரிய உதாரணம் 1989 மார்ச் 25 சம்பவம். இந்த உலகம் மலர்ந்திருக்கிறார். அன்றைய தினம் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருக்காங்க. அன்று அந்த அவை கூடிய தமிழ் குடிமகன் சபாநாயகராக இருக்கிறாரு. அன்றைய தினம் அவை கூடிய உடனே திரு குமரி அனந்தன் தான் எழுந்து அந்த முதல் பிரச்சனையை கிளப்புறாங்க. பிரதான எதிர்க்கட்சி தலைவருடைய வீட்டில் போய் ஒரு கடிதத்தை கைப்பற்றியிருக்காங்க, இது ஒரு மோசமான முன்னுதாரணம், ஒரு கிரிமினல் நடவடிக்கை, இது ஒரு கிரிமினல் நடவடிக்கை, எனவே இந்த அவையை ஒத்தி வச்சு இது தொடர்பாக விவாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரவைத் தலைவர் அனுமதி அளிக்கலை. அடுத்து பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருக்க புரட்சி அம்மா அவர்களும் எழுந்து சொல்கிறாங்க, இந்த நடவடிக்கை என்பது ஒரு கிரிமினல் நடவடிக்கை, காவல்துறைக்கு பொறுப்பு வைத்திருக்கிற முதலமைச்சருடைய துறை தான் அது. அன்றைய தினம் மிக கடுமையாக அன்றைக்கு அமைச்சர்களாக இருந்தவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களும் நேரடி தாக்குதல், அவங்கள அடித்து கடுமையாக தாக்குதல் நடந்தது. அந்த சம்பவம் என்பது தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்குமே தமிழக சட்டப்பேரவையின் மீது ஒரு மாறாத கரையை உருவாக்கிய சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். எனவே திமுகவினருடைய அணுகுமுறை என்பது கடந்த 40-50 ஆண்டுகளாக பேரறிஞர் அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய நடவடிக்கை என்பது ஒரு மோசமான முன்னுதாரணத்தை தான் ஏற்படுத்தி. இல்லை, இந்த முறை சபாநாயகர் சொல்லுவது உங்களுக்கு அதாவது பேச அனுமதி கொடுக்கலைன்னா அது ஒரு சண்டை போடலாம். இப்பொழுது இவர்களை பேச அனுமதிக்கிறார். கன்னி பேச்சில் குறுக்கிடக்கூடாது என்கிறார். கன்னி பேச்சில் ஒரு ஆட்சியை விமர்சனம் செய்துவிட்டால் அமைச்சர்கள் மாலையில் வரை காத்திருந்து பதில் சொன்னால் அதற்குள் மாலை நாளிதழ்களில் அந்த செய்தி அச்சேறிவிடும். அதுதான் உண்மை என்று பதிவாகிவிடும். திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் 1 மணி நேரம் கொடுத்தால் குறுக்கீடு இருந்தால் சபாநாயகர் மேலும் நேரத்தை நீட்டித்து கொடுக்கிறார், 2 மணி நேரம் வரை கொடுக்கிறார். இதையும் மீறிதான் இவர்கள் இந்த அராஜகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, கடந்த 15வது கூட்டத்தொடர் தொடங்கிய நேரத்திலிருந்தே அவங்களுடைய நடவடிக்கைகளில் ஒரு பெரும் மாற்றம். ஏற்கனவே ஒரு 18 பேர் 20 பேர் இருந்தபோது இருந்த நிலையை விட ஒரு 89 உறுப்பினர்கள் தங்களிடம் இருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் சொன்னது மாதிரி தான் அவங்க அவையில் கன்னி பேச்சுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. உதாரணத்திற்கு இந்த செம்மொழி மாநாடை நடத்திய செம்மொழி அந்தஸ்து பெற்றுக் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தலைவரை புகழ்கிறாங்க. அந்த செம்மொழி மாநாட்டினுடைய இன்னொரு பக்கத்தை ஆளுங்கட்சி தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடுது. அதே போல் நமக்கு நாமே நாயகன் அப்படின்னு அவங்க விழித்து பேசி அவரை பாராட்டுறாங்க. இந்த நமக்கு நாமே திட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு எதுவும் இல்லை, தோல்வி தான் கிடைச்சிங்கிற அந்த இதை பதிவு பண்ண வேண்டிய நிலைமை ஆளுங்கட்சிக்கு இருக்குது. இப்போ பரஸ்பரம் அந்த குற்றச்சாட்டுகள் வர்ற போது அதை அவங்களால இந்த விமர்சனங்களை தாங்கி கொள்ள முடியாமல் எழுந்து கடுமையாக நீங்கள் பேரவையில் கோஷங்கள் வெல்லட்டும் வெல்லட்டும் வீழட்டும் வீழட்டும் அப்படிலாம் கோஷங்கள் போடுறது தனிப்பட்ட முறையில் அவரை தரக்குறைவாக பல முறை எச்சரிச்சிருக்கிறார். 40 நிமிடங்கள் 50 நிமிடங்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக அவர் எழுந்து நின்று பேரவைத் தலைவர் என்னால் அந்த அவையை நான் எப்படி நடத்துறது, எனக்குள்ள உரிமையை எனக்குள்ள இந்த விதிகளை பின்பற்றி இந்த சபையை நடத்த எனக்கு ஒத்துழைப்பு தாருங்கள்னு பல முறை அவர் வேண்டுகோள் விட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற திரு ஸ்டாலின், துணை தலைவராக இருக்கிற துரைமுருகன், கொறடாவாக இருக்கிற திரு சக்கரபாணி இவங்கெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உறுப்பினர்கள் ஒரு குரூப்பாக அங்கங்கே சேர்ந்து கோஷங்களை எழுப்புகிறாங்க. இந்த பேரவையினுடைய விதி மரபு சட்டமன்ற ஜனநாயகத்தை எல்லாத்தையும் துடைச்செறிஞ்சிட்டு இது மாதிரியான போக்கு வருகிற பொழுது பல முறை எச்சரித்து அவர்கள் அடங்க மறுத்த நிலையில் கடைசியாக இந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது என்பதுதான் உண்மை. சபாநாயகருக்கு சட்டம் தெரியவில்லை என்று விமர்சனம் செய்கிறார் துரைமுருகன். இவர்கள் எந்த விதிமுறைக்கும் கட்டுப்படாமல் நடந்து கொண்டு விட்டு
துரைமுருகன் இப்படி சபாநாயகரை விமர்சனம் செய்வது பற்றி தங்களுடைய நான் போய் என்ன ஏதுன்னு கவனிப்பேன். அதை எப்படி உலகத்துக்கு சொல்கிறது என்பதை பற்றியெல்லாம் நான் சிந்திப்பேன். போய் வந்து பார்த்தா அந்த முதல் நாள் உட்கார்ந்து அந்த எல்லாம் அந்த ஃபஸ்ட்டு ரோல் எல்லாம் மினிஸ்டராக இருந்தவங்களே. இவங்கெல்லாம் ஏற்கனவே நான் அமைச்சர் தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு எழுதி வாங்கினவங்கெல்லாம். அது ஒரு இது. அதுக்கப்புறம் அவங்களே தேர்தல் நிறுத்தி அப்படி அதிலே வெற்றி பெற்று வந்தவங்க ஒரு 15 பேர். அந்த நிலையில் அவங்க இப்படி உட்காந்துருக்க ஸ்டைலை பார்த்தீங்கன்னாவே பப்ளிக்கே அதிர்ந்து போயிடும். அந்த மாதிரி ஒரு நிலைமை. அவங்களுடைய எண்ணமே நான் தான் ஆளுங்கட்சி, இங்கே நான் தான் அரசாங்கம். அதிகாரிகளிடம் போய் ஒரு பேசியிருக்கிறார். யார் அரசாங்கம்? நாங்கள் தான் யார் எங்களை ஏதோ நாங்கள் இல்லாமல் அவங்க நடத்திட்டு முடியுமா கூட்டம்? முன்ன ஏதோ போன இதில் 20 பேர் 23 பேர் இருந்து நடத்திட்டாங்க, இப்போ நடத்துகிறாங்களா பார்ப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் எப்படியாவது சட்டமன்றத்தை நடத்தி விடாமல் தடுக்க வேண்டும், அது உலகமெல்லாம் ஒரு செய்தியாக பரவ வேண்டும், அதற்கு என்னென்ன வழிமுறைகளை கையாள வேண்டுமோ அதையெல்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எதுன்னா நிலைகெட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தான். அது நிலைகெட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தான் அது என்று எப்பொழுது புரட்சி தலைவர் சொன்னாரோ அது நடக்குது. கருணாநிதியை காப்பாற்றுவதற்கு அண்ணா இருந்தார். இவர் செய்த தவறையெல்லாம் இப்போ அவருக்கு யாரும் இல்லை. ஓட்டு வாங்கி கொடுக்குறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார். இவங்க என்ன பேசினாலும் ஒரு ரவுண்ட் நீங்கள் வந்தால் தான் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின் போது அவர் போய் தன்னுடைய மனைவியை வீட்டில் இறந்து கிடக்கிற நேரத்தில் கூட கருணாநிதிக்கு போய் வேலை செஞ்சு அவரை ஜெயிக்க வச்சவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவருக்கே இவர் என்ன செய்தார்? எண்ணி பார்க்க வேண்டும். நன்றி என்பது ஏதாவது இருக்கிறதா? அவருடைய அகராதியில், திமுக கழகத்தினுடைய அகராதியில் நன்றி என்ற வார்த்தை இருக்கிறதா என்பதே கேள்வி. நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், ஒரு சட்டமன்றத்திலிருந்து தற்காலிக இடைநீக்கம் செய்யப்பட்டவர்கள் நான் வளாகத்திற்குள் வருவேன் என்று சொல்லி, இப்போது நாம் அந்த காட்சிகளெல்லாம் கூட பார்த்தோம். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகு நான் எனது அலுவலகத்திற்கு செல்வேன் என்று அவை காவலுடன் திமுககாரர்கள் சண்டை போடுவது எந்த வகையில் நியாயம்? ஒரு ஏற்கனவே நான் சொன்ன உதாரணத்தைப் போல ஒரு கல்லூரியிலேருந்து ஒரு மாணவனை நீக்கிவிட்டால் அவன் அந்த ஒரு வாரத்துக்கு அந்த வளாகத்திற்குள் வரக்கூடாதுன்றது அர்த்தம். ஆனால் நான் வளாகத்திற்கு போவேன், நான் அலுவலகத்திற்கு போவேன் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம்? விதண்டாவாதங்க. குற்றவாளி தானாக இருந்தாலோ நியாயமானவர்களையும் குற்றவாளி ஆக்க வேண்டும். அதாவது நேற்று அவர்களை தற்காலிக இடைநீக்கம் செய்தவுடன் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடினார்கள். அது முடிந்த பிறகு இது சம்பந்தமாக அங்கங்கே பொதுக்கூட்டம் நடத்துவோம்னு சொல்லி முதல்ல வடசென்னை பொதுக்கூட்டம் என்று அறிவித்தார்கள். இன்று காலை திடீரென்று சட்டமன்ற வளாகத்திற்குள் வந்து தகராறு செய்கிறார்கள் என்றால் இவர்களுடைய இடைநீக்கம் மக்களிடம் எந்த அனுதாபத்தையும் பெறவில்லை. இப்படி ஒரு வாரம் எதுவுமே செய்யாமல் பொதுக்கூட்டம் மட்டும் போனால் மக்கள் நம்மை மறந்து விடுவார்களோ? இந்த விளம்பரத்திற்காகத்தான் இன்றைக்கி அங்கே போய் ஸ்டண்ட்டா? நிச்சயமாக சந்தேகம். ஆமாம், அண்ணன் சமரசம் அவர்கள் தெரிவித்தது மாதிரி எல்லாருமே அனுபவம் மிக்கவர்கள். அமைச்சர்களாக பலமுறை அமைச்சர்களாக இருந்தவங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருந்த 1-2 புதிய உறுப்பினர் தவிர மற்ற எல்லாருமே அனுபவம் மிக்கவர்கள். அவங்களுக்கு தெரியும் பேரவையினுடைய விதி, மரபுகள், அதனுடைய மாண்பு எல்லாமே தெரியும். இது இடைநீக்கம் செய்யப்பட்டவர்கள் அந்த வளாகத்துக்குள்ளேயே போக முடியாதுங்கிறது எல்லாரும் தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் கூட அதையும் மீறி போகிறதுனா இந்த ஊடகத்தினுடைய ஈர்ப்பை மக்கள் மத்தியில் தாங்கள் ஜனநாயகத்துக்காக போராடுகிறோம் என்பது மாதிரி ஒரு தோற்றத்தை ஜனநாயகத்துக்கு விரோதமாக செயல்பட்டு ஜனநாயகத்தை காப்பாற்றும் போராட்டத்தில் ஈடுபடுவதான ஒரு மாயையை உருவாக்குறாங்க. இது நிச்சயமாக மக்கள் மத்தியில் ஈடுபடாது. ஒவ்வொரு முறையுமே கடந்த அனைத்து இந்திய அண்ணா திமுக கழக கடந்த ஆட்சியின் போது கூட வெளியிலே போய் நடு ரோட்டில் சாலையில் அமர்ந்து அங்கே ஒரு போலியான சபையை நடத்துவது மாதிரி சபாநாயகரை கிண்டல் செய்வது, கேலி செய்வது, சபாநாயகர் மாதிரியே ஒருத்தர் வேடம் போட்டு அந்த அவையை நடத்துவது, அது மாதிரியான ஒரு சிறுபிள்ளைத்தனமான செயல்னு கூட சொல்லலாம். இங்கே விளம்பரத்தால் உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது. இவங்க இவ்வளவுதான் தன்னை விளம்பரப்படுத்தி கொண்ட சரக்கு இருக்கணும். கொஞ்சமாவது சரக்கு இருந்து பேசுனா அது விலை போகும். சரக்கு இல்லாமல் வெறும் டபாரம் அடித்தா வேலைக்கு வருவார். இப்போது அதனால் நாம் தொடர்வதற்கு முன்னால் சட்டமன்றத்திலே இருந்து இவர்கள் செய்யும் அராஜகங்களை எல்லாம் நேரில் கண்ட
நமது கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். நேற்றைய தினம் மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடைய நடவடிக்கைகளின் மீது கண்டனம் தெரிவிக்கும் வகையில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அந்த நடவடிக்கையை அவர்கள் மறுபரிசீலனை செய்ய கோரியிருந்தால் அதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றன. அந்த சாத்வீக வழிமுறைகளிலே பேரவைத் தலைவரை அணுகி எடுத்த நடவடிக்கையின் மீது மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் நடவடிக்கைக்கு பின்னாலே மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவைக்கு வெளியே வந்து ஒரு போராட்டங்களை நடத்தி சலசலப்புகளை உருவாக்கி அவையுடைய மாண்புகளுக்கும் விதிகளுக்கும் குந்தகம் விளைவிக்கும் வகையிலும் மற்ற பல உறுப்பினர்களுக்கு சங்கடம் ஏற்படும் வகையிலும் செயல்படுவது எந்த வகையிலும் நியாயமாக இருக்காது. இவையெல்லாம் பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய நடவடிக்கைகள் தொடருமேயானால் பொதுமக்களுடைய அதிருப்திக்கு உள்ளாக நேரிடும் என்பது தொடர்ந்து அவையினுடைய கண்ணியத்தை, அவையினுடைய மாண்பை சீர்குலைக்கிற வகையில், அவையினுடைய இயல்பான நடவடிக்கைகளுக்கு குந்தம் விளைவிக்கிற வகையில் தொடர்ந்து ஈடுபட்டு அதற்காக பேரவைத் தலைவர் எவ்வளவோ வலியுறுத்தி அவர்கள் மன்றாடி கேட்டுக்கொண்ட பொழுது கூட அவர்களுடைய பேரவைத் தலைவருக்கினுடைய கருத்துக்களுக்கும் அறிவுரைகளுக்கும் அவர்களுடைய வேண்டுதலுக்கும் மதிப்பளிக்காமல் தொடர்ந்து அவையினுடைய கண்ணியத்திற்கு குறைவாக அமளியில் ஈடுபடுவது, உரிமையிலே பேசுவது, கேலி செய்வது, கிண்டல் செய்வது போன்ற அநாகரிகமான செயல்களிலே தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டம் பெற்ற பேரவையில் நடந்து கொண்டதால் பேரவைத் தலைவர் பொறுத்திருந்து அவர் எவ்வளவோ வலியுறுத்தியும் கூட, அல்லது அதற்கும் மேலாகவே அவர்களுடைய கட்சித் தலைவரே கூட அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நடவடிக்கைகளுக்காக வருந்து விடுவேன், வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கின்ற அளவிற்கு அவர்களுக்கும் கட்டுப்படாமல் பேரவைத் தலைவர்களுடைய வேண்டுகோளுக்கும் கட்டுப்படுவதில்லை, அறிவுறுத்துவதில்லையும் பின்பற்றுவதில்லை. ஒரு வார காலம் அவைக்குள்ளே வரக்கூடாது என்று ஆணை பிறப்பித்தார்கள். அந்த ஆணையாவது மதித்து அந்த ஒரு வார காலத்திலே அவர்கள் திருந்துவதற்கு அவர்கள் வாய்ப்பு தந்தால் அதையும் மீறி இவர்கள் பேரவையினுடைய வாயிலே வந்து அமர்ந்து அதை மறியல் செய்வது, அத்துமீறி நுழைந்து அடாவடித்தனம் செய்வதெல்லாம் மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தொடர்ந்து பேசுவோம். சபாநாயகருக்கு சட்டம் தெரியவில்லை என்று விமர்சனம் செய்கிறார் துரைமுருகன். பல முறை விதிகளை படித்துவிட்டு நான் முறையாக இங்கே நடத்த விரும்புகிறேன், உங்களுக்கு நிறைய நேரம் கொடுக்குறேன் என்றெல்லாம் சொன்ன பிறகும் அவருக்கு சட்டம் தெரியலையா, உரிமை மீறல் பிரச்சனை அவர் மேலே கொண்டு வராராம். ஏன்னா இவங்களை செயல்பட விடாமல் செய்கிறாராம், அதனால உரிமை மீறல் பிரச்சனையை கொண்டு வரோங்கிறாரே துரைமுருகன். பேரவைத் தலைவர் திரு தனபால் அவர்களை பொறுத்தவரை ஏறத்தாழ ஒரு 4-5 முறை பேரவை உறுப்பினராக இருந்தவர். பேரவையின் உறுப்பினராக இருந்த கடந்த 5 ஆண்டுகள் இந்த பேரவையினுடைய தலைவராக இருந்து மிக நேர்மையாக இந்த அவையை நடத்தி சென்றவர். அவருக்கு விதிமுறைகள், பேரவையினுடைய சட்டத்திட்டங்கள் தெரியாது என்று சொல்வது ஒரு கேலிக்குரிய செயலாகத்தான் பார்ப்பார்கள் பொதுமக்களை பொறுத்தளவில். ஆட்சி கட்சி எதிர்க்கட்சி என்கிற பாகுபாடு இல்லாமல் அந்த பேரவையின் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு தான் பேசுகிறதுக்கு அனுமதி வழங்கணும். அதுதான் பேரவை விதி. அண்ணன் அவர்கள் பலமுறை அங்கே பேரவையில் இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் கூட குறைவான எண்ணிக்கை இருந்தாலும் அதிகமான நேரம் எதிர்க்கட்சிகளுக்கு கொடுத்ததை அவங்க ஒவ்வொரு முறையும் பதிவு பண்ணுறாங்க. ஒவ்வொரு முறை கூட்டத்தொடர் முடிந்த உடனே யார் யாருக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த பட்டியல் வருகிற பொழுது ஆளுங்கட்சியை விட எதிர்க்கட்சிகளுக்கு மிக அதிக நேரம் கொடுத்துருக்கிறார்கள். அது பதிவு இருக்குது, வரலாற்று பதிவு. அதே போல தான் இந்த பேரவைகளையும் கூட ஆளுங்கட்சி தரப்புக்கு அதிகபட்சம் 10 நிமிடம் 15 நிமிடம் ஒரு கன்னி பேச்சு என்று தொடங்கி அவர் தொகுதி பிரச்சனையோ பொதுவான பிரச்சனைகளையோ சொல்லி வர்ற போது அமைச்சர்கள் தரப்பில் குறுக்கிடுறது இல்லை. ஆனால் ஒரு ஆட்சி கட்சி மீது நேரடியான குற்றச்சாட்டு அல்லது விளக்கங்கள் கேட்குற பொழுது அவங்க பதில் சொல்லி ஆக வேண்டிய கடமை இருக்கிறது. இன்னொன்று, பேரவையின் நிகழ்வுகள் மாலை 4 மணி 5 மணி அமைச்சர்கள் பதிலளி அளிக்கிற போது 5:30 மணி வரை ஆயிடுது. அது அவங்க ஒரு 12-1 மணிக்குள்ளே இவங்க பேசி முடித்து இந்த குற்றச்சாட்டுகள் பதிவாகி ஊடகங்கள்லேயும் மாலை பத்திரிகைகளையும் வளர்ந்ததுன்னா அடுத்த மறுநாள் தான் அமைச்சருங்க பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. ஆக இந்த அரசுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு வைக்கணும் அப்படிங்கிற நோக்கம் அவங்கள்ட்ட இருக்கிறதுனால தான் யாரும் குறுக்கிட வேண்டாங்கிறாங்க. அரசு தரப்பு பதிலளிக்கிறதுக்கு அமைச்சர்களுக்கு உரிமை இருக்குது, அதில் நான் தலையிட முடியாது. என்ன பேரவையினுடைய விதி, மரபு, சட்டத்திட்டங்களோ அதிலிருந்து நான் கொஞ்சம் கூட புரளாமல் இந்த அவையை நான் நடத்தி கொண்டு வருகிறேன், அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய வேண்டுகோள் இருக்கிறது. ஆனால் எண்ணிக்கை பலம் அதிகம் இருக்குங்கிற அந்த ஒரே காரணத்தினால அவங்க எதையுமே மதிக்காமல், ஒரு பேரவைத் தலைவர் அவையிலிருந்து எழுந்து நின்றாலே
உறுப்பினர்கள் அமர்ந்துடணும். காலங்காலமாக அதுதான் நடைமுறை, அதுதான் நடந்திருக்கு. இங்கே பல காலகட்டங்களில் நீங்கள் திமுகவினருடைய செயல்பாடுகள் இப்போ வந்திருக்க புதிய உறுப்பினர்கள் விதிமுறை தெரியலை, அதனால் ஒரு சிலர் அந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது இல்லை. நீங்கள் 1984ஆம் ஆண்டு அண்ணன் பேரவையில் உறுப்பினராக இருந்த காலகட்டங்களில் கூட அன்றைய திமுக உறுப்பினர்கள் திரு சுப்பு, துரைமுருகன், நம்ம ரகுமான்கான், நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி டேபிள் மேலே ஏறி நின்று, அப்போ பிஹெச் பாண்டியன் சபாநாயகர் நினைக்கிறேன், அரசுக்கு எதிராக பயங்கரமாக குரல் கொடுத்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவாங்க. இந்த வழிமுறையை அவர்கள் ஆரம்பத்திலேருந்து, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு திமுக தலைவர் கருணாநிதி தலைமை பொறுப்பையும் அந்த முதலமைச்சர் பொறுப்பையும் ஏற்று வந்தபோது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய ஜனநாயக நெறிமுறை அரசியல் வழிமுறையிலிருந்து கொஞ்சம் பிறழ்ந்து செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அதற்கு ஒரு முன்னுதாரணம் தான் இது. சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்று கொண்டு வரலாம். அவங்களுக்கு ஓரளவுக்கு எண்ணிக்கை இருந்தனா, இல்லை எண்ணிக்கை இருக்கோ இல்லையோ அவங்க கொண்டு வரலாம். அவர் மீது உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வருவதற்கு நிச்சயமாக இல்லை. ஏன்னா பேரவையை பொறுத்தளவில் அவருடைய முடிவு எதுவோ. சபாநாயகருக்கு சட்டம் தெரியவில்லை, எங்களை செயல்பட விடாமல் செய்கிறார், அதனால் அவர் மீது உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வருவோம் என்று துரைமுருகன் சொல்கிறார். பாருங்க, நான் தொடர்ந்து 3 முறை சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்திருக்கிறேன். நான் பிஹெச் பாண்டியன், ராஜாராம், முனு ஆதி இந்த சபாநாயகர் எல்லாம் பார்த்துருக்கிறேன். இவர்கள் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்து கொண்டு எந்தெந்த வகையிலே எப்படியெல்லாம் தொல்லை கொடுத்தார்கள் என்பதை நான் அறிவேன், பதிலடி கொடுத்திருக்கிறேன். பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், இப்பொழுதும் அந்த நூலகத்துக்கு போகிறவங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு விஷயம், நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டா அந்த தீர்ப்பு தான். வேணும்னா வேறு நீதிமன்றத்திலோ அதே நீதிமன்றத்திலோ மேல்முறையீடு செய்யலாமே தவிர அந்த தீர்ப்பு மீது இவர்கள் எதுவும் சொல்ல முடியாது, செய்ய முடியாது, அதை கொச்சைப்படுத்தவே முடியாது. பேசினால் இவர்கள் உடனடியாக தண்டிக்கக்கூடிய அடுத்த கட்டத்திற்கு போவார்கள். சட்டமன்றத்திலே ஒரு சபாநாயகர் ஒரு தீர்ப்பு சொன்னால் அந்த தீர்ப்பை பற்றி மிக மிக கொச்சைப்படுத்தி எவ்வாறெல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைய அரசியல் போயிருக்கிறது என்று சொன்னால் இவங்க எத்தனை முறை முதல்வராக இருந்து என்ன பிரயோஜனம், எவ்வளோ நாள் கட்சி தலைவராக இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு அரசியல் என்பதற்கு இலக்கணம் வகுத்திருக்கிறார்கள், சட்டத்திட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு நடப்பதற்கு நாம் எல்லோருமே தயாராக இருக்க வேண்டும். அவர்கள் தான் அரசியலில் இருக்க வேண்டும். அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் சட்டத்திட்டத்திற்கு அப்பால் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எந்த வகையில் முடியும்? ஒன்று. ரெண்டாவது, சொல்கிறாங்க இப்போ கன்னி பேச்சில் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. பேசும்போது ஆரம்பிக்கும் இதுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொன்னாங்க, பேசுங்க, பேசும்போது இந்த அரசு தயாரா, இது சரியா, இதற்கு பதில் இருக்கிறதா அப்படி என்று நீங்கள் கேட்டால் நாங்கள் உடனே பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும். உங்கள் கேள்வியால் நீங்கள் உங்களுடைய பேச்சால் கேள்வி எழுகிறது. அந்த கேள்வி எழாமல் தவிர்க்கப்பட வேண்டுமானால் அதை நீங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை அம்மா அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் பேசுகின்ற பேச்சு அவர்கள் பதிலடி கொடுங்கள் என்று கேட்பதை போல இருக்கிறது, அதை தவிர்த்தல் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நாகரிகமாக, அதை விட நாகரிகமாக யாரும் அதுக்கு பதில் சொல்லியிருக்க முடியாது. அவ்வளோ பெருந்தன்மையோடு நாகரிகமாக நீங்கள் பேச்சே கேள்வியாக முடிகின்ற காரணத்தினால் பதில் பேச வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது, அதை தவிர்ந்தால் சொன்னார்கள். ஆனால் அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்? சண்டை வரணும். நாம் 89 பேர் இருக்கோம். 89 பேரை எதிர்த்து அவங்க ஒன்றும் பண்ணிட முடியாது. 89 பேரை தூக்கி வெளியே போட்டுட மாட்டாங்க. அது அவர்களால் முடியாது. முடியுமா பார்ப்போம் அப்படின்னுலாம் அவங்களுக்குள்ள வாதம் பண்ணி செஞ்சு அது ஒரு முடிவுகளோடு வர்றது. சரி பார்ப்போம் இன்றைக்கு என்ன நடக்குது. சட்டமன்றம் தொடர்ந்து நடத்தக்கூடாது, நடக்க விடமாட்டோம் என்கின்ற முடிவோடு வரக்கூடியவர்களை என்ன செய்வது? இப்போது நம்முடன் இந்த விவாதத்தில் மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் அவர்கள் கலந்து கொள்கிறார். அவரை வரவேற்கிறோம். வணக்கம் ஷியாம். இவர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு அமைச்சர்களாகட்டும் முதல்வராகட்டும் விளக்கம் சொல்கிறார்கள். ஆழ்ந்த தெளிவான விளக்கம் சொல்லிவிட்டு அந்த விளக்கத்தினால் தங்கள் கேள்வி சரியில்லையோ என்ற ஒரு நிலை அவர்களுக்கு தோன்றினால் உடனே வேறு பிரச்சனைக்கு தாவி அதற்குள் ஒரு கூச்சல் குழப்பம் செய்வதையே திமுக வாடிக்கையாக வைத்திருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த சட்டமன்றத்தில் நான் பார்க்கிற ஒரு புதுமையான விஷயம் இது. அதாவது தெளிவாக விளக்கம் கொடுக்கும்போது அந்த விளக்கத்திற்கு பதில் கூற முடியாமல்
இவர்கள் அதை குழப்புவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். நான் இங்கு வருவதற்கு முன்னால் 2 சபாநாயகர்கள் இருந்ததை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் சகோதரர். ஒரு வேடிக்கையான ஒற்றுமை என்னவென்றால், அந்த 2 சபாநாயகர்கள் ஒருவரான K.A. மதியழகனுக்கு நேற்று பிறந்த தினம். நேற்று பிறந்த தினத்திலே, அவரது பிறந்த தினத்திலே தான் இன்றைக்கு மீண்டும் இந்த பிரச்சனையை இவர்கள் துவங்கி இருக்கின்றார்கள். 2006 இது போன்ற ஒரு பிரச்சனை வரும்போது 61 எம்எல்ஏக்கள் வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் 60 பேரை வந்து இடைநீக்கம் செய்து விட்டார்கள். மறுநாள் ஒரே ஒரு எம்எல்ஏவாக இன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உள்ளே செல்கிறார். சென்ற போது போன ஆட்சியிலே, அதாவது 2001 ஆட்சியிலே மதமாற்ற தடை சட்டம் ரத்து செய்யப்பட்டு விட்டது. அதை மீண்டும் ஒரு முறை ரத்து செய்கிறார்கள். ஏற்கனவே இல்லாத சட்டத்தையே ரத்து செய்கிறார்கள். அதை பற்றி இவர் கேள்வி எழுப்பும்போது, முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கேள்வி எழுப்பும்போது, அன்றைய முதல்வர் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் என்ன பதில் சொன்னார் என்றால், ஏற்கனவே தோண்டி எடுத்த பிணத்தை மீண்டும் எடுத்து அதை நாம் பரிசோதிப்பது இல்லையா, அதுபோல என்று. இது சபை நாகரிகமாக இவர்கள் கருதுகிறார்கள். இதைவிட வேலு அவர்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, பெண் ஐஏஎஸ் அதிகாரி, அவரது அழகை பற்றி வெளியிலே, சபைக்கு வெளியிலே பேசியிருக்கிறார். அதை வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கண்டிக்கும் போது அதற்கு பதில் சொன்னது என்னவென்றால், அப்படி வர்ணிக்கிற வயது வேலுவுக்கு அல்ல என்று அந்த பதிலை சொன்னது பேராசிரியர். எதற்கு நான் இதை சொல்கிறேன் என்றால், தங்களுக்கு வசதி ஏற்படும் போது இவர்கள் ஒன்றை பேசுவார்கள், அதுவே தங்கள் கருத்துகளுக்கு மாற்றாக வரும்போது வேறொன்றை பேசுவார்கள். உரிமை கடமை எல்லாம் உண்மை திண்மை எல்லாம் கடமையாய் கண்மையாய் போவதுதான் இவர்கள் வாடிக்கை. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லது இந்த காங்கிரஸ் கட்சியினர் பின்னாலே போய்கொண்டே இருக்கின்றார்களே, கர்நாடகாவிலே அவர்கள் ஆட்சி தானே நடக்கிறது, காவிரியிலே தண்ணீர் விட சொல்லி இருக்கலாம் அல்லவா, சட்டசபையிலே இதையெல்லாம் பேசுவார்கள் என்று நாம் எதிர்பார்த்தால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆனால் இதே காங்கிரஸ்காரர்கள் சத்தீஸ்கர் தண்ணீர் விடவில்லை என்று பக்கத்து மாநிலத்து காங்கிரஸ்காரர்கள் அங்கு மறியல் செய்கிறார்கள். ஆனால் இங்கிருக்கிற காங்கிரஸ்காரர்களுக்கு அந்த உணர்வு இல்லை. 89 இந்த சபையிலே இன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு அவமானம் ஏற்பட்ட போது செருப்பு வீசப்பட்டது. யார் மீது தெரியுமா? மூப்பனார் அவர்கள் மீது. மூப்பனார் அவர்கள் மீது அன்று எடுக்கப்பட்ட புகைப்படங்களை வெளியிடக்கூடாது என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. புகைப்படங்களை வெளியிடக்கூடாது என்று சபாநாயகர் கட்டளை பிறப்பித்த ஒரே வரலாறு 52 இருந்து நான் வரலாறை பார்க்க வேண்டும். அன்றைக்கு ஜீவா இருக்கும்போது என்ன நடந்தது நாம் நேரடியாக பார்க்கவில்லை, புத்தகங்கள் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம். இந்த 89 நாம் நீங்களும் நானும் பத்திரிகையாளர்களாக நேரடியாக பார்த்தது தானே. 89 நாம் மூவருமே பார்த்தது. வன்முறையை விட இதுவரை தமிழக வரலாற்றில் எந்த முதலமைச்சரும் ஒரு பெண் எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து பேசக்கூடாத வார்த்தைகளை சொன்னவர்தான் கருணாநிதி என்பதையும் நான் இங்கே நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சட்டமன்றத்தில் இன்னொன்றும் நான் பார்க்கிறேன். இவர்கள் திமுகவினர் நாங்கள் பேசுவதை அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறீர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் சபாநாயகர் அவர்கள் அமைச்சர்கள் பேச்சை நீக்கியிருக்கிறார், ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் பேச்சை நீக்கியிருக்கிறார், அவை முன்னவர் பேசியது தவறு என்று நீக்கியிருக்கிறாரா இல்லையா? நிச்சயமாக. அதற்கு முன்னால் சகோதரர் ஷியாம் அவர்கள் ஒரு தகவலை சொன்னாங்க. 61 எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இன்றைய முதலமைச்சர் திரு ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த இடத்த பேசுகிறாங்கன்ட்டு. இன்றைக்கு திமுக தரப்பில் அமைச்சர்கள் குறுக்கிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அன்றைய தினம் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற பொழுது 65 முறை குறுக்கீடு, அமைச்சர்கள் முதலமைச்சர் உட்பட 65 முறை குறுக்கீடுகள். அது மட்டுமல்ல, தங்களுடைய தோழமை கட்சியைச் சேர்ந்த பீட்டர் அல்ஃபோன்ஸு, ஜி.கே. மணி, கோவிந்தசாமி, வை. சிவபுண்ணியம் இவர்களெல்லாம் குறுக்கிட்டு இவருடைய எதிர்க்கட்சி தலைவருடைய பேச்சுக்கு, அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய பேச்சினிடையே குறுக்கிட்டு பதில் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க குறுக்கிடக்கூடாதுங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. அது ஏற்க முடியாது. பேரவைத் தலைவர், நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். பேரவைத் தலைவர் திரு தனபால் அவர்களை பொறுத்தளவில் அவர் மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடமும் இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களிடம் அரசியல் பாடம் பயின்றவர். ஒரு மிகச்சிறந்த நேர்மையாளராக ஒரு 4 முறை 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கடந்த 5 ஆண்டுகளும் அவையை நடத்தியவர். மிக நேர்மையாக நடுநிலையோடு தான் அவர் இந்த அவையை நடத்தி வருகிறார். கடந்த வாரம் பேரவையிலே நடந்த நிகழ்வு, கேள்வி நேரத்தின் போது ஆளுங்கட்சியைச் சேர்ந்த ஒரு பெண் எம்எல்ஏ ஒரு அரசியல் ரீதியான விமர்சனம், திமுக மீதான ஒரு அரசியல் ரீதியான விமர்சனத்தை முன்வைக்கிறார். உடனே கேள்வி நேரத்தில் குற்றச்சாட்டு கூடாது என திமுக தரப்பிலிருந்து ஆட்சேபம் தெரிவித்த உடனே அதை அவைக்குறிப்பிலிருந்து நீக்குகிறேன் என்று உத்தரவிட்டவர் தான் இந்த பேரவைத் தலைவர்.
அதுபோல் அமைச்சர் ஒரு கருத்தை சொல்லுகிறார். அவர் பதிலுரை அளிக்கிற போது அது ஒரு பெரிய குற்றச்சாட்டு கூட இல்லை, ஒரு உதாரணம் தான் சொல்கிறார். அதையே அவங்க பொறுத்துக்க முடியாமல் எதிர்க்கிறாங்க. அமைச்சர் அந்த கருத்தை வாபஸ் வாங்கன்னு நான் அதை மாற்றிக்கொள்கிறேன் என்று மாற்றிக்கொள்கிறார். இன்னொன்று, அவை முன்னவர் ஒரு அதாவது தேவையற்ற ஒரு பிரச்சனையை திமுக எம்எல்ஏ கிளப்புற என்பதற்காக ஒரு கருத்தை சொல்லுகிறார். அதற்கு திமுக தரப்பில் ஆட்சேபம் தெரிவித்த உடனே அதை அவை முன்னவரே நீங்கள் வாபஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேரவைத் தலைவர் உத்தரவிடுகிறார். அவை முன்னவர் அதை வாபஸ் பெறுகிறார். இப்படி ஜனநாயக ரீதியில் இந்த பேரவையை விதிப்படியும் மரபுப்படியும் எப்படி கொண்டு செல்ல வேண்டுமோ அந்த அளவுக்கு தான் கொண்டு செல்கிறாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீமான நிலை உருவாகிற போது தான் இத்தகைய ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை உருவாகிறது. அவையை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தரக்கூடாது என்கிற நோக்கத்தோடு வந்து செயல்படுகிற போது ஒவ்வொரு முறையும் அதை சொல்கிறார். நீங்கள் பேச வேண்டிய பேச்சு, உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிவிட்டு ஆளுங்கட்சி தரப்பிலிருந்தும் அமைச்சர்கள் தரப்பிலிருந்து பேசும்போது நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு பண்ணுறீங்க. வெளிநடப்பு பண்ணி அங்கேயும் இந்த பேரவைத் தலைவரை பற்றி மிக அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு வர்றீங்க அப்படின்னு. பேரவைத் தலைவர் மீது அவருடைய தீர்ப்பின் மீதோ அவருடைய நடவடிக்கைகள் மீதோ விமர்சனம் என்பது பேரவைக்கு உள்ளே இருக்கக்கூடாது, வெளியிலே இருக்கக்கூடாது. அவங்க மேலே தான் அவை உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வரலாம். இதே பேரவைத் தலைவர் அவையில் பேரவைத் தலைவர் இது மாதிரி நடந்துக்கிறான்னு வெளியில் போய் இவங்க பேட்டி கொடுக்கறதுக்கு மேலேயே உரிமை மீறல் கொண்டு வரலாம். அவர் சூமோட்டாவை தன்னிச்சையாகவே கொண்டு வரலாம். ஆனால் அந்த மாதிரி நடவடிக்கையெல்லாம் அவர் எடுக்கவே இல்லை. தனக்கு முன்னால் வந்து ஒரு 2 அடி 3 அடி தூரத்தில் நின்று அவரை ஒருமையில் விழிக்கிறாங்க, கடுமையாக விமர்சிக்கிறார்கள், கேலி செய்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள். அந்த பேரவையினுடைய மாண்பு மரபை மதிக்காமல். அண்ட் இன்னொன்று, அதை விட பெண் உறுப்பினர்கள் முதலமைச்சர் உட்பட பெண் உறுப்பினர்கள் பலர் இருக்கும்போது அந்த உடல் மொழி கை சைகை இதை சட்டமன்றத்தில் செய்கிறார்களா இல்லையா? நிச்சயமாக திமுகவினுடைய ஏற்கனவே அவர் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்த ஒருவர் என்று நினைக்கிறேன். அவருடைய அந்த உடல் மொழி இருக்கிறதே, அந்த சபையில் இருக்கிற பத்திரிகையாளரும் சரி உறுப்பினரும் சரி பேரவைத் தலைவரை 2 முறை பெயர் குறிப்பிட்டு அவரை கடுமையாக எச்சரித்திருக்கிறார். அது போன்ற செயல்கள் என்பது மிக மிக சிறுபிள்ளைத்தனமான கேவலமான செயல். ஒரு பேரவையின் அந்த பேரவையினுடைய ஒரு உறுப்பினரை அழைக்கும் பொழுதே மாண்புமிகு உறுப்பினர் என்று தான் அழைக்கிறார்கள். அந்த மாண்பை காப்பாற்றுகிற வகையில் அவருடைய செயல்பாடு இல்லை என்பது வேதனைப்படக்கூடியது. அதைத்தான் எதிர்க்கட்சி தலைவர் கூட நேற்றைய தினம் சொன்னார். அவருடைய உறுப்பினர்கள் செயல் கண்டு நான் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், நான் மன்னிப்பு கூட கேட்டுக்கொள்கிறேன்கிறார். ஏன்னா அவராலையும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தான் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. ஒரு குழுவாக. ஆமாம், 2006 வந்து குறிப்பிட்டதுக்கு மேலே அது இன்னொரு சின்ன அடிஷனாக சொல்ல ஆசைப்படுறேன். 2006 வந்து இன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் நான் இன்னும் பேச வேண்டியது இருக்கிறது, குறிப்புகள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது பேரவைத் தலைவர் என்ன சொன்னார் என்றால், அதற்கென்ன நீங்கள் கடைசி பக்கத்தை பேசி முடித்து விடுங்கள், இப்படிதான் சொன்னார் அவர். கடைசி பக்கத்தை பேசி முடித்து விடுங்கள், எல்லாம் பேசியதாக நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம். இந்த அளவுக்கு தான் அவர்கள் வந்து பேரவையை நடத்தினார்கள். அதுவும் இந்த சஸ்பென்ஷன் நடவடிக்கை இடைநீக்கம் என்பது 60 எம்எல்ஏக்களுக்கு 6 மாதம் இடைநீக்கம். அதுக்கு பிறகு இடைநீக்கத்தை எப்படி மாற்றி அமைச்சாங்கன்னா, அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடர் வரும்போது முதல் 10 நாள் இப்படி வந்து மாற்றி அமைத்தார்கள். இது போக அன்றைக்கு தனியாளாக இன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வரும்போது வெளியே நின்றுதான் எல்லோருமே வந்து வாழ்த்து சொன்னார்கள். உள்ளே போல வெளியே நின்று வாழ்த்து கோஷங்களை முழக்கினார்கள் எல்லா அதிமுக எம்எல்ஏக்களும். இன்றைக்கு இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், சட்டமன்ற சபாநாயகர் தனது அதிகார வரம்பு தெரியாமல் பேசுகிறார் என்று சொல்கிறார்கள். சட்டமன்ற வளாகம் முழுமையுமே அவரது கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. இது PH பாண்டியன் அவர்களது வழக்கில் நீதிமன்றமே தீர்ப்பளித்த ஒரு விஷயம். சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும், எனக்கு முன்னாலே சமரசனம் பேசிக் கொண்டிருக்கும் போது அதை சொன்னார், சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் தீர்ப்புக்கு மேல்முறையீடு கிடையாது. நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதற்கடுத்த நீதிமன்றங்களிலோ அல்லது அந்த நீதிமன்றத்திலே ஒரு மறுசீராய்வு பெட்டிஷன் போடுவதன் மூலமாகவோ நீங்கள் கொண்டு வரலாம். இதெல்லாம் போக பிரிட்டிஷ் பாராளுமன்ற முறையை நாம் பின்பற்றுகிறோம். பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலே கேஸ்லா கண்ட்ரி என்று சொல்வோம். இந்த கேஸ்லா என்றால் என்னவென்றால், எழுதப்பட்ட சட்டங்களை விட அவற்றுக்கு வியாக்கியானம் செய்யப்பட்டு நீதிமன்றங்கள் இயற்றுகிற சட்டங்கள் உயர்ந்தவை. காமன் லா கண்ட்ரி என்று அதை சொல்கிறோம். பிரான்ஸ் போன்ற நாடுகளில் அந்த சிஸ்டம் கிடையாது. ஆனால் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் அதுதான் முறை. இந்த பிரிட்டிஷ் பாராளுமன்ற மரபிலே கோடிஃபைடு, அதாவது சபை விதிகள் இன்னென்ன என்று 1, 2, 3 என்று வரிசையாக எண்ணிட்டு சொல்வது போக சபை மரபுகள் என்பது இருக்கின்றது. நமது சபை மரபுகள் 1952 நமது இந்த சட்டசபை வந்ததிலிருந்து இருக்கிறது. அதற்கு முன்னாலும்
ஒரு 20 ஆண்டு கால சட்டமன்ற மரபு இருக்கின்றது. இந்த மரபுகளை பின்பற்றித்தான் எல்லா தீர்ப்புகளும் அமைகின்றன. நான் இதை சொல்லக்கூடாது என்று நினைக்கின்றேன். இந்த பேரவைத் தலைவர் எளிய பின்னணியில் இருந்து வந்தவர் என்பதால் அவரை அதிகமான அழுத்தமோ அல்லது அதிகமான சத்தமோ எழுப்பி அடக்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். இது மிக மிக கண்டிக்கத்தக்கது. இவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட பிறகு எங்களை சட்டமன்றத்துக்குள்ளே தானே வரக்கூடாது என்று சொன்னீர்கள், நாங்கள் இந்த வளாகத்திற்கு வருவோம் என்று எதிர்க்கட்சி தலைவரும் துணைத் தலைவரும் காவலர்களோடு சண்டையிடுவதும் அந்த கேட்டை இவர்கள் இடித்து தள்ள முயற்சிப்பதும் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். கண்டிப்பாக இவர்களுடைய நோக்கம் என்ன என்பது தெரிந்துவிட்டது. நாம் இந்த விவாதத்தை தொடருவோம். அதற்கு முன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் என்ன சொல்கிறார் என்று கேட்போம். சட்டமன்றத்தில் திமுக நடந்து கொள்வது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்றாகும். சட்டமன்றம் என்பது கண்ணியத்தோடு நடக்கக்கூடிய ஒரு மன்றம். அதிலே எதிர்தரப்பிலே எவ்வாறு பேச வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு வரைமுறைகள் உள்ளன. ஆனால் இன்றைய திமுக என்றைய தினம் சட்டமன்றம் ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து இன்று வரை தினசரி வர வேண்டியது, ஏதாவது கலவரம் செய்ய வேண்டியது, வெளிநடப்பு செய்ய வேண்டியது என்பதையே தொழிலாக கொண்டிருக்கிறார்கள். அதேபோல சபாநாயகருக்கு உரிய மரியாதையை தர வேண்டும், அதையும் தர மறுக்கிறார்கள். எந்த அளவுக்கு சபாநாயகர் மனம் புண்பட்டு பேசியிருக்கிறார் என்றால், தனிப்பட்ட முறையில் என் அருகிலேயே வந்து என்னை கேவலமாக ஏசுகிறார்கள், நான் அதை எப்படி தாங்கிக் கொள்வது? நான் இந்த நாற்காலியிலே உட்கார்ந்து இருப்பதனால் இதை ஏற்றுக்கொள்கிறேன். நானே உங்களைப் போல நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உட்கார்ந்திருந்தால் நானே இதைப் போல பேச என்னால் முடியும் என்று சொல்லுகிற அளவுக்கு அவரை புண்படுத்தி இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு என்ன பிரச்சனை என்றால், சட்டமன்றத்தை நடத்துவதே பிரச்சனையாக ஆகிவிட்டது. ஆக இந்த சூழ்நிலையிலே தான் சபாநாயகர் ஒரு வாரத்திற்கு ஒரு எச்சரிக்கையாக அவர்களை நீக்கியிருக்கிறார். இது ஜனநாயக மரபுகளை காப்பாற்றுவதற்காக எடுத்த நடவடிக்கை. ஆனால் இது ஜனநாயக விரோத செயல் போல மக்களிடத்தில் சித்தரிக்க வேண்டும் என்று திமுகவினர் இன்னைக்கு போய் அங்கே தர்ணா செய்வது, இவைகளெல்லாம் ஜனநாயகத்தை சீர்குலைக்கக்கூடிய காரியங்களாகும். இன்றைக்கு சட்டமன்றம் இந்த அளவுக்கு மோசமாக ஆனதற்கே காரணம் முழுக்க திமுக கடைப்பிடிக்கின்ற ஜனநாயக விரோத போக்குதான். சட்டமன்றத்தில் அதற்கு முதல் நாள் தான் தங்களுடைய உறுப்பினர்கள் நடந்து கொண்ட விதத்தை பார்த்து எதிர்க்கட்சி தலைவர், அப்படி அவர்கள் புண்படுத்தி இருந்தால் நான் மன்னிப்பு கூட கேட்க தயாராக இருக்கிறேன். அவர் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன் என்றால் அத்தனை தவறுகள் அங்கே நடந்திருக்கிறது. அதையும் மீறி நடந்த தவறுக்காகத்தானே இப்போ சபாநாயகர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். சரியான கேள்வி. அவர் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், வேண்டுமென்றால் மன்னிப்பு கேட்கவும் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். நேற்று இந்த சம்பவம் நடக்கும் போதும் அவர் அவையில் இல்லை, எதிர்க்கட்சி தலைவர் அவையில் இல்லை. அவைக்கு வேகமாக வந்து மன்னிப்பு கேட்கும் தோரணையில் தான் அவர் ஆரம்பித்தார். ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், ஏற்கனவே இவர் கூறியதுதான், எதிர்க்கட்சி தலைவருக்கும் சரி அவர்கள் கட்சி கொறடாவுக்கும் சரி அந்த உறுப்பினர்கள் பட்டுப்படுத்துவது இல்லை. இங்கு அதிமுக தரப்பிலே எப்படி இருக்கிறது என்றால், ஒரு தலைமையின் கீழே ஒரு இராணுவ கட்டுப்பாடோடு அது செயல்படுகிறது. ஒருவேளை முதலமைச்சர் அவர்கள் அவையில் இல்லை என்றால் அவை முன்னவரின் கட்டளைக்கு கீழே அது செயல்படுகிறது. ஆனால் இங்கு ஒரு தடி எடுத்தவர்கள் தண்டல்காரர்கள் என்கிற ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கக்கேடாக இதை நாங்கள் பார்க்கிறோம். இது எல்லாம் போக அவைத்தலைவரின் கொடும்பாவியை தமிழகம் எங்கும் கொளுத்துகிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு கீழ்த்தரமான செயல். சபாநாயகரின் கொடும்பாவியை எப்படி கொளுத்தலாம்? சபாநாயகர் என்பவர் உண்மையிலேயே எல்லா கட்சிகளுக்கும் அப்பாற்பட்டவர் என்பதால் தான் அவர் தேர்ந்தெடுக்கப்படும் போது அவை முன்னவரும் எதிர்க்கட்சி தலைவரும் ஆளுக்கு ஒரு கரமாக பற்றி சென்று அவரை இருக்கையிலே அமர வைக்கிறார்கள். இது மரபுகளுக்கே முற்றிலும் முரணானது. சபாநாயகர் எந்த முடிவு எடுக்கிறாரோ அதை அப்படியே தலைவணங்கி ஏற்றுக்கொள்வதுதான் ஒரே வழி, வேறு வழியே கிடையாது. சபாநாயகருக்கு எதிராக பல வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டிலும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் போயின. பீச் பாண்டியன் ஸ்கை இஸ் தி லிமிட் என்று சொன்னார், வானளாவிய அதிகாரம் என்று சொன்னார். ஆனால் அதை எதிர்த்து போன வழக்கு கூட அந்த சபாநாயகருக்கு ஆதரவாகத்தான் தீர்ப்பானது. அதில் தலையிட முடியாது. நமது அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்துகிறோம் என்று சொல்லி 85 10 திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களை முழுவதுமாக பதவியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். முழுவதுமாக. அப்போது அவர்கள் என்ன காரணம் சொன்னார்கள் என்றால், அரசியலமைப்பு சட்டப்படிதான் நீங்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்கிறீர்கள், அந்த அரசியலமைப்பு சட்டையே எரிக்கிறீர்கள். அதற்கு இவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை எரிக்கவில்லை, காகிதத்தை
அச்சடிக்கப்பட்ட காகிதத்தை எழுத்தோம் என்று சொன்னார்கள். கிரிமினல் சட்டத்திலே வந்து மென்சிரியா என்று இருக்கிறது. மென்சிரியா என்றால் குற்ற மனம், அதாவது இன்டென்ஷன். எந்த இன்டென்ஷனோடு நாம் செய்கிறோம் என்பதுதான். நீங்கள் தாளை அதாவது பதவி போகுதுன்னு ஒன்று முதல்ல அறிவிப்பு என்னன்னா, நாங்கள் இந்த அரசியல் சட்டத்தை எரிக்க போகிறோம் என்றார்கள். இது மாதிரி கடும் நடவடிக்கை என்றோன்னா அரசியல் சட்டத்தின் நகலைத்தான் எரிக்கிறோம் என்று சொன்னோம் என்று சொன்னோம். இந்த இளைய புதிய உறுப்பினர்களுக்கு தங்களுடைய தளபதியை அவரை பெருமைப்படுத்த வேண்டும் என்ற ஆசை இவர்களுக்கு. போட்டியிட்ட அத்தனை இடங்கள்லையும் வெற்றி பெற்ற தலைவர் அப்படிங்கிறாங்க. இதில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று பின்னணி ஒரு பதிவு இருக்குது. 1980ஆம் ஆண்டு அண்ணா நகர் தொகுதியிலே போட்டியிட்ட திரு கருணாநிதி அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார். அன்றைய மாலை பத்திரிகைகளில் கருணாநிதி தோல்வி, HV ஆண்டே வெற்றி என்று தான் எல்லாமே தலைப்புச் செய்திகள் வந்தது. இங்கே என்ன நடந்ததுன்னா, திமுகவினுடைய அன்றைய மாவட்ட பிரதிநிதிகள் எல்லாருமே போய் அந்த அதிகாரிகளை மிரட்டி கருணாநிதி தோற்று விட்டார் என்று சொல்லி ஒருவனும் உயிரோடு போக முடியாது என்று சொன்னார்கள். அந்த தேர்தல் வாக்கு என்னும் மையத்தில் நான் இருந்தேன். 1980 அந்த பச்சையப்பா கல்லூரியில் நடைபெற்ற அந்த மையத்தில் இருந்தேன். செல்லாத வாக்குகளை பூரா கொட்டி அதில் எந்த வாக்குகள்லாம் செல்லாதுன்னு சொல்லி ஒதுக்குனாங்க அது எல்லாமே திமுக தரப்பில் உதயசூரியன் போட்டு, ஆமாம், இரவு 11:05 அகில இந்திய வானொலியில் ஒரு செய்தி வருகிறது. 632 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக தலைவர் கருணாநிதி வெற்றி பெற்று விட்டதாக அவருடைய தேர்தல் ஏஜென்ட் கூறுகிறார். அப்படி தான் செய்தியே சொன்னாங்க. இதுதான் வரலாற்று பதிவு. அன்றைய நேரம் திரு HV ஆண்டே அவர்கள் அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களை போய் பார்த்து, நான் வழக்கு போடணும், எனக்கு வந்து அந்த வழக்கை போட விடாமல் செய்தது அன்றைய புரட்சி தலைவருடைய பெருந்தன்மை. அது மட்டும், அந்த கேஸ் மட்டும் போயிருந்தால் இவர் நீ பதவியிலே இருந்திருக்க முடியாது. அதே தான். அது மாதிரி தங்களுடைய தலைவர்களை பற்றி அவங்க புலகாகிதப்பட்டு பேசுகிறாங்க. பேசுகிற பொழுது தங்களுடைய தலைவருடைய சிறப்புகளை சொல்கிற போது, ஒவ்வொரு விஷயங்களை சொல்கிற போது அதற்கு மாறுபட்ட மனநிலை, அதற்கு சரியான பதிலடி கொடுப்பதற்கு ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து வருகிற பொழுது அதை அவங்களால தாங்கிக்க முடியலை. இந்த விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் எதிர்ப்புகளை வெளியேற்றுறாங்க. எதிர்ப்புகள் வெளிப்படுத்துகிற பொழுது ஒரு நாகரிகமான அளவில் கூட செயல்பாடுகள் இல்லை. கடுமையான கோஷங்கள், மிக அதுதான் பார்த்ததே கிடையாது. பாடி லாங்குவேஜ் ஒரு மாண்புமிகு உறுப்பினராக பேரவைக்கு வந்து 2 லட்சம் 3 லட்சம் மக்களினுடைய பிரதிநிதிகளாக பேரவைக்கு வந்து இந்த தனிப்பட்ட அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து அந்த கட்சியினுடைய அந்த இமேஜையும் காலி பண்ணுது, அந்த தொகுதி மக்களினுடைய இமேஜும் அதில் காலி ஆகுது. எதை பற்றியுமே கவலைப்படாமல் இந்த ஒரு வெறுப்புணர்வு அரசியலை மட்டுமே கடைபிடித்து வருவதனுடைய விளைவு தான் இது. இப்படி ஒரு பேரவைத் தலைவர் பலமுறை அவங்க எச்சரிக்கை பண்ணி, தயவுசெய்து, அவர் சொல்கிறாரு, என்னுடைய விதிப்படி நான் தான் அந்த அவையை நடத்தணும், நான் என்னுடைய விதிக்கு நீங்கள் என்னுடைய உத்தரவுகளுக்கும் விதிவுகளுக்கும் கட்டுப்படனால இந்த பேரவையினுடைய மரபுகளை கடைப்பிடிங்க, பேரவையினுடைய சட்டத்திட்ட விதிகளை கடைப்பிடிங்க, நீங்கள் எனக்கு மரியாதை தர வேணாம், அந்த இருக்கைக்கு மரியாதை கொடுங்க. அவர் திருப்பி சொல்வதுதான். ஆமாம், அப்படி கள அரசியலோட நீட்சியை வந்து சட்டமன்றத்துக்கு கொண்டு போறாங்க, அப்புறம் சட்டமன்றத்தோட நீட்சியை களத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. இப்போது இவர்களுடைய நடவடிக்கை என்னன்னா, பொது குறைச்சிக்கிட்டே வராங்க. சட்டமன்றத்தில் என்ன நடக்குதோ அதை களத்துக்கு கொண்டு போய், அதனாலதான் கொடும்பாவி எரிக்கணும்னு வராங்க. கொடும்பாவி எரிப்பது என்பது தலைவர்களுக்கு எதிராக எரிப்பதையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அரசியல் சபாநாயகருக்கு எதிராக வந்து கொடும்பாவி எரிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம், தமிழகம் கண்டிராத விஷயம். நிச்சயமாக மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். இந்த செயல் வந்து மீண்டும் திமுக மத்தியில திமுகவினர் மேல ஒரு வெறுப்புணர்வை தமிழக மக்களுக்கு ஏற்படுத்துவதற்கான ஒரு போக்காக தான் இதனுடைய நீட்சி இருக்குமே தவிர இவங்களுக்கு ஆதரவான நிலை நிச்சயமாக. நம்ம ஊடகங்கள் இருக்கிற இளைஞர்கள் பலருக்கு இன்றைய நிகழ்வுகள் வரலாறே தெரியல, அதான் பெரிய சிக்கல். அதாவது இங்கே பல மோசமான முன்னுதாரணங்களை தமிழகத்தில் விட்டு சென்றது 69க்கு பிறகு கருணாநிதி வந்த பிறகுதான் பலவிதம், ஆனால் அடுக்கிக் கொண்டே போகலாம், பலவித மோசமான முன்னுதாரணங்கள். தனிமனித தாக்குதல். எம்ஜிஆர் அவர்களை ஒழிக்க வேண்டும். நீங்கள் நாஞ்சில் மனோகரன் அவர்கள் டெல்லிக்கு புறப்படுறாரு, விமான நிலையத்தில் அவரை கொலை பண்ணுவதற்கான முயற்சி அங்கே நடந்தது. நேரடியாகவே தாக்குதல் நடத்தி பண்ணினாங்க. 2 முறை உயிர் தப்பினார். அம்பத்தூருக்கு வேனில் போகிற போது புரட்சித் தலைவர் அட்டாக் பண்ணாங்க. திண்டுக்கல் இடைத்தேர்தலின் போது ஒரு முறை அவரை வேனில் இருந்து மாறி மாட்டு வண்டியையும் போய் ஒரு கிராம பகுதியில் நிறுத்திட்டு இரவு தங்கிட்டு அதிகாலையில் வேற ஒரு காரில் ஏறி
இன்னொரு இடத்துக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலைலாம் ஏற்பட்டது. இந்த நேரடி வன்ம அரசியல் என்பது 1972 அக்டோபரிலிருந்து தொடங்கிடுச்சு. நீங்கள் புரட்சித் தலைவருக்கு எதிராக திமுகவினருடைய செயல்பாடுகள் அவரை அழிக்கணும், அரசு ரீதியாக ஒழிக்கணுங்கிற அந்த மனோபாவம் வர்றபோது அதிமுகவினுடைய சாதாரண தொண்டர்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்வு அவங்க மேலே ஏற்பட்டுருது. இந்த நீட்சி தான் சபையிலையும் இல்லை, இதனுடைய அந்த வன்மம் இன்றைய முதல்வர் கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளராக வந்து அவர் இந்த கட்சியை ஒன்றுபடுத்தி கொண்டு வருகிறார் என்றவுடன் அவர் மீதும் கொலை முயற்சி. 89 வந்து பாண்டிச்சேரி தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சிட்டு இன்றைய முதல்வர் திரும்பும் போது வந்து குறுக்கு சந்தில இருந்து லாரி வந்துச்சு. லாரியோட சிம்பிள்ல வந்து திமுக கொடி போட்டு இருந்துச்சு. இது வந்து அந்த காலத்து தராசுல வந்து புகைப்படங்களோடையும் புலனாய்வு கட்டுரைகளையாவும் தொடர்ந்த விஷயம் அது. இது வந்து வன்ம அரசியல், கரெக்டா சொல்ற மாதிரி வன்ம அரசியலை வந்து நேரடியாக சபைக்கு கொண்டு வருவார்கள். திருப்பி சபையில அதே வன்ம அரசியலை களத்துக்கு கொண்டு வராங்க. சட்டமன்றம், அதன் வளாகம், இன்னும் சொல்ல போனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதி உட்பட சபாநாயகரின் வரம்பு. கண்டிப்பா சட்டமன்ற உறுப்பினர்கள் ரூம் நம்பரை டிசைட் பண்றதே அவர்தானே. ஆபீஸ் தானே. எம்எல்ஏ ஹாஸ்டல் யாரு என்ன கொடுக்கணும்ன்றது கூட டிசைட் பண்றது. அப்படி இருக்கும்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர்கள் நாங்கள் எங்கள் திமுக அலுவலகத்துக்கு போய் வேலை செய்வோம்னு சொல்லுவது எந்த வகையில் சரியா இருக்கும்? 2006 வந்து சஸ்பெண்ட் 60 பேர் சஸ்பெண்ட் ஆன பிறகு வெளியில் தான் நின்றுட்டு இருந்தாங்க. இவங்க இப்போ 90 எம்எல்ஏக்கள், 89 எம்எல்ஏக்கள், 89 எம்எல்ஏக்களை வந்து அவ்வளவு பேரையும் பண்ணல. 8 பேரோ 10 பேரோ பாக்கி இருக்காங்க. அவங்க தலைவர் வந்து பாக்கி இருக்கிறாரு. இதுல வந்து போலீஸ் அந்த 8 பேர் இன்றைக்கு சபைக்கு போனார்கள். ஆனா அவர் கண்ட்ரோல்ல யாருமே இல்ல, அது வந்து ஷூரா தெரியுது. மட்டும் வந்து போலீஸ் மானிய கோரிக்கையில நாங்க கலந்துக்காம இருக்கிறதுக்கான சதி அப்படின்னு ஒரு கிரிமினல் சதி பின்னணி வேற சொல்றாரு. போலீஸ் மானிய கோரிக்கையில இந்த 8 பேரு இன்னும் சபைக்கே வராம இருக்கிறாரு. அவங்க தலைவர் வரலாமே. ஒரு ஆள் தானே போனாங்க. ஒரே ஆள் தானே போனாங்க. இந்த தற்காலிக இடைநீக்கம் என்பதை இவங்க சட்டப்படியும் விதிப்படியும் ஜனநாயக நெறிப்படியும் இதை எதிர்கொள்ள வேணும்னா மீது உள்ள 8 உறுப்பினருக்கு போய் கேள்வி நேரம் முடிஞ்சு அந்த நேரம் இல்லா நேரம் 0 ஹவரில் இதை கொஸ்டின் கிளப்பி எங்கள் ஆட்கள் நீங்கள் வந்து திரும்ப அவை நடவடிக்கைகளில் பங்கேற்கணும், வந்து மறுபரிசீலனை செய்யுங்கன்னு கேட்கலாம். தோழமை கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் உறுப்பினர்களை விட்டு இந்த பிரச்சனைகளை கிளப்பி இந்த ஒரு வார கால சஸ்பெண்டை 2 நாளவோ 3 நாளவோ குறைங்க அப்படிங்கலாம். அது அரசு பரிசீலிக்கும். அவை முன்னவரோ பேரவைத் தலைவரோ பரிசீலித்து பண்ணலாம். ஆனால் இது அத்துமீறிய செயல் தானே. ஒரு வளாகத்திற்குள்ளே ஒரு இப்போ நீங்கள் முன்ன கல்லூரிகள்லையோ பள்ளிகள்லையோ அந்த தற்காலிக நீக்கம்னு வரும்போது நிச்சயமாக யாருமே அந்த போக மாட்டாங்க. நீங்கள் ஒரு சட்டத்தை ஜனநாயகத்தை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த ஒரு வார கால சஸ்பெண்டை பேரவையில் இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி அதை நீக்குவதற்கான வழிமுறைகளை கையாள வேண்டுமே தவிர இப்படி நேரடியாக போய் மற்ற உறுப்பினர்களும் சட்டப்பேரவைக்கு செல்லக்கூடிய அரசு அதிகாரிகளும் மற்றவங்களும் போக விடாத அளவுக்கு தடுத்து அங்கே அந்த வளாகத்தையே அவங்க காவலர்கள் பாவம் அவங்கள தாக்க முயற்சி பண்ணி அந்த கேட்டெல்லாம் தள்ளி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்களாக இருந்து இந்த நாட்டை பரிபாலனம் பண்ணவங்க இந்த மாதிரியான செயலில் ஈடுபடுற பொழுது இது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இவங்களுக்கு ஆதரவை கொண்டு வரும். எதுக்கு எடுத்தாலும் அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போறாங்கல்ல, ஏன் வந்து இந்த சஸ்பென்ஷன் உத்தரவை எதிர்த்து போகல? உடனடியா ஒரு அவசர பெட்டிஷன் அவங்க வழக்கறிஞர் பிரிவு வச்சிருக்காங்க. இரவு நேரத்துல கூட போய் சீஃப் ஜஸ்டிஸ் இதுல வந்து சஸ்பென்ஷன் தப்பு அப்படின்னு போலாம். சும்மா ஒரு எதிர்ப்பு காட்டுறதுக்காக போலாம்ல. ஆனா அதை விட்டுட்டு எதுக்கு வந்து கொடும்பாவை எரிக்கிறாங்க? எதுக்கு இன்னைக்கு வந்து சட்டமன்ற வளாகத்தில் உட்கார்ந்து தயார் பண்றாங்க? அவங்களுக்கு நேற்று தெரிந்து போச்சு அவருடைய இடைநீக்கம் வந்து மக்களிடம் பெருசாக எடுபடவில்லை. ஆனால் அவர் ஊடகத்தில் தாங்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், ஊடகங்கள்லாம் இதை விவாதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் அவர் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த விவாதம் தொடர்வதற்கு முன்பு நம்ம சட்டமன்ற உறுப்பினர் கருணாஸ் அவர்களோடு ஒரு பேட்டி, அதை இப்பொழுது காண்போம். 2016 சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு முதல் முறையாக கூட்டணி வைத்து போட்டியிட்டு அதன் முதல் முறையில் போட்டியிட்ட போதும் முதல் முறையிலேயே வெற்றியும் பெற்ற திரு சட்டமன்ற உறுப்பினர் திரு கருணாஸ் நம்மிடையே இருக்கிறார். அவருடைய சட்டமன்ற அனுபவம் பற்றி அவரிடம் சில கேள்விகள் கேட்போம். சார் வணக்கம். முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் வந்து போட்டியிட்டு ஜெயிச்சிங்க. இந்த சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? குறிப்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி தலைவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது? அவை எத்தனை நாகரிகமாக நடப்பதற்கு அவர்கள் முட்டுக்கட்டையாக இருந்தார்கள் என்று பதிவு பண்ணுங்கள் சார். இந்த அவை தொடர் துவங்கப்பட்ட முதல் நாளிலிருந்து, குறிப்பாக முதன்முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக, சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் சொல்லும் பொழுது
நாங்கள் எதிர்க்கட்சியாகத்தான் செயல்படுவோம், எதிரி கட்சியாக செயல்பட மாட்டோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தார்கள். ஆனால் அதற்கு பிறகாக அவருடைய அங்கத்தினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், சபாநாயகர் அவையினுடைய விதிகளுக்கு உட்பட்டு சபையை நடத்துகின்ற அந்த தருணத்திலே அவையினுடைய விதிகளை மதிக்காமல் இருந்த இடத்திலிருந்து தன்னிச்சையாக பேசுவது, சபாநாயகரை உரிமையில் பேசுவது, சபாநாயகரை பற்றி கேலி கிண்டல் செய்து சிரிப்பது, அதே நேரத்தில் அவைக்குள்ளே வந்த பொழுது விவாதத்திலே கலந்து கொள்கின்ற அந்த தருணத்திலே திராவிட முன்னேற்றக் கழக அங்கத்தினர்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை சபாநாயகர் கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுது அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆனால் இவர்கள் ஒரு தனிநபரே கிட்டத்தட்ட 1 மணி நேரங்களுக்கு மேலாக பேசியதற்கான ஆதாரமும் இருக்கிறது. ஆனால் அவர்கள் அதை பேசி முடித்தவுடன் அடுத்ததாக உடனடியாக அவர்கள் பேசி முடித்ததற்குடன் அடுத்தபடியாக அவர்கள் வெளிநடப்பு செய்து விடுகிறார்கள். சட்டமன்றத்தினுடைய பேரவைத் தலைவர் அவர்களிடத்திலே இந்த சபையை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என்று பல தருணங்களில் அவர்களை வணங்கி கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் அதை எதையுமே பொருட்படுத்தாமல் ஒரு முறை கூட சபாநாயகர் அவர்கள் மக்களுடைய வரிப்பணத்தை ஏன் இப்படி விரயம் செய்கிறீர்கள், ஏன் இப்படி இந்த சபையை நடத்த விடாமல் இப்படி இடையூறாக செய்கிறீர்கள், உங்கள் உறுப்பினர்கள் யாருமே அவர்கள் அவையினுடைய சட்டத்திட்டங்களை மதித்து நடக்கவில்லை, அவை தலைவரும் அவையினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவரும் கூட அவர்களை சாந்தப்படுத்துகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்த மாட்டேங்கிறீர்கள் ஏன் என்றெல்லாம் வருத்தப்பட்டு அவரிடத்தில் வேண்டி நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதையும் மீறி அவர்களை பொறுத்தவரை வருவதும், அவர்கள் யாராவது பேசுவதாக இருந்தால் இருந்து கேட்பதும், உடனடியாக வெளிநடப்பு செய்வதும், வெளியே சென்று இங்கே நடந்த செய்திகளை அவர்களுக்கு ஏதோ மறுக்கப்பட்டதாகவும், அவர்களுக்கு இங்கே ஜனநாயகம் ஏதோ யார் என்ன ஜனநாயகம் மறுக்கப்பட்டது என்று எனக்கு தெரியவில்லை. ஜனநாயக நாட்டிலே ஜனநாயக முறைப்படிதான் சபாநாயகர் அவர்கள் இந்த அவை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பொறுப்பற்ற ஒரு செயலிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அங்கத்தினர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு வகையிலே பார்ப்பீர்களே ஆனால் அவர்களுக்கு வாக்களித்த அந்த மக்களை அவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாக்களித்த அந்த மக்களை இவர்களுடைய இந்த மாதிரியான செயல்பாடுகளால் இன்றைக்கு கூட பார்த்தீர்களே ஆனால் 4வது நுழைவாயிலே அமர்ந்து கொண்டு தடை செய்யப்பட்டவர்கள் ஒரு வாரத்திற்கு வர முடியாது என்று திட்டவட்டமாக தடை செய்யப்பட்டதற்கு பிறகாகவும் மீண்டும் வந்து படிக்கட்டிலே அமர்ந்து மற்ற உறுப்பினர்கள் செல்வதற்கு வழிவிடாமல் பூட்டிய கதவுகளை திறப்பதற்கு முயற்சி செய்வதும், பூட்டை உடைப்பதற்கு முயற்சி செய்வதும், காவலாளிகளை அவருடைய கடமையை செய்ய விடாமல் தடுப்பதும், இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதுடைய நோக்கம் என்ன? முழுக்க என்னை பொறுத்தவரை இவர்கள் எதிர்க்கட்சியாக செயல்படுவதை விட்டுவிட்டு ஒரு விளம்பர கட்சியாக தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதிலே தான் இவருடைய கவனங்கள் அதிகமாக இருக்கிறது என்றுதான் புதியவனான என்னுடைய பார்வை இருக்கிறது. நிச்சயமாக சார், அதாவது 2011 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை திமுக சந்தித்தது. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆட்சி காலத்தில் அவருடைய இயலாமை, செயல்பாடு இல்லாத தன்மையா. 2016 மீண்டும் சட்டமன்றத்தில் திமுக வர முடிந்தது. இருந்தாலுமே கூட அந்த எதிர்க்கட்சி அந்த அந்தஸ்தை அதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலாவது ஒரு நியாயம் சேர்க்கும் வகையில் அவர் நடந்து கொள்கிறார்களா? குறிப்பாக இந்த திமுகவுடைய உறுப்பினர்கள் அதாவது அவருடைய தலைமையை கூட மதிக்காத போக்கினை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? ஒரு தலைமையின் கீழ் சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள், அதற்கு கட்டுப்பட்டவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உறுப்பினர்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒரு தலைமைக்கு கீழ் எப்படி செயல்படக்கூடாது, எப்படி செயல்பட மாட்டேன் என்கிறார்கள் என்பதை கண்கூடாக நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உறுப்பினர்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சட்டமன்றத்தை பொறுத்தவரை சபாநாயகர் சொல்லுவதையோ எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுவதையோ எதையுமே அந்த உறுப்பினர்கள் கேட்பதாக இல்லை, கேட்கப்படவும் இல்லை. நடவடிக்கை எடுக்க வேண்டும் வரும் என்று அவர் சபாநாயகர் எச்சரித்தாலும் எடுங்கள், நடவடிக்கை என்ன எடுப்பீர்கள், நடவடிக்கை. இப்படி ஒரு சபாநாயகரை ஒருமையில் பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? இவை அத்தனையும் எனக்கு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியம் என்று தன்னை சொல்லக்கூடியவர்கள் எந்த விதமான பாரம்பரியத்திற்கான ஒரு அடையாளமே இல்லாமல் அநாகரிகமாக இப்படி செயல்படுவதும், இதை வெளியிலே மாற்று திரித்து கருத்துக்களை குறை கூறுவதும், அரசின் மீதும் முதலமைச்சர் மீதும் சபாநாயகர் மீதும் குறை சொல்லுவதும் எங்களுக்கு வாய்ப்புகள் தடுக்கப்படுகிறது. என்னை பொறுத்தவரை உண்மையை சொல்லுகின்றேன், அவர்கள் அத்தனை பேருக்கும் சரியான முறையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களை விட அதிகமான நேரங்களை சபாநாயகர் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களுக்கு தான் வழங்கி இருக்கிறார். இவங்க நீக்கப்பட்ட பிறகு சட்டமன்ற எம்எல்ஏக்கள் கூட்டம் போட்டு 23ஆம் தேதி இவங்க ஒரு போராட்டம் என்று அறிவிப்பதும், தமிழகம் எங்கும் இதை விளக்கி பொதுக்கூட்டம், அதன் முதற்கட்டமாக வட சென்னையில் பொதுக்கூட்டம் என்று தீர்மானம் எல்லாம் போட்ட பிறகு இன்று நாங்கள் எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்துக்கு வருவேன், அங்கு வந்து செயல்படுவேன் என்று சொல்வது 23ஆம் தேதி வரை தாங்கள் ஊடகங்கள் இருக்க வேண்டும் என்று காட்டுவதற்காகவா, கலவரத்தை ஏற்படுத்தவா? திசை திருப்புற செயல்கள்
இந்த ஒரு நாடகத்தனமான போக்கு என்பது திமுகவுக்கு கைவந்த கலை. இதுக்கும் ஒரு பழைய முன்னுதாரணத்தை சொல்கிறேன். 1972 அக்டோபர் 8ஆம் தேதி திரு எம்ஜிஆர் அவர்கள் திருக்கழுக்குன்றம் கூட்டத்தில் பேசுகிறப்போ, பேரறிஞர் அண்ணா சிலை திறப்பு விழாவில் பேசுகிற போது ஒரு கருத்தை வெளியிடுறாங்க. அண்ணாவனுடைய நோக்கத்தை, அண்ணாவனுடைய எண்ணத்தை, அவருடைய கனவுகளை சிதைக்கிற மாதிரி ஆட்சியினுடைய போக்கு போய்கிட்டு இருக்கு. பலர் தவறு செய்கிறாங்க. சாதாரண கட்சி பொறுப்பில் இருக்கிற அமைச்சர்கள் வரைக்கும் பொதுமக்கள் மத்தியில் இந்த தவறான கருத்து பரவ விடக்கூடாது. அதனால் அமைச்சர்கள் மற்றவங்களாம் தங்களுடைய கணக்குகளை காட்டி நாம் நேர்மையானவங்கிறத பொதுமக்கள்கிட்ட நிரூபிக்கிற ஒரு கருத்தை சொல்கிறார். அதே கருத்தை அன்று இரவு லாய்ட்ஸ் ரோடு மீட்டிங், சென்னை லாய்ட்ஸ் ரோடு மீட்டிங்கில் அதே கருத்தை திரு எம்ஜிஆர் அவர்கள் பேசுகிறாங்க. அன்றைய தினம் முதலமைச்சராக இருந்த திமுக தலைவராக இருந்த கருணாநிதி மதுரையில் இருக்கிறாங்க. அங்கே பத்திரிகையாளர்கள் கேட்டபோது 13ஆம் தேதி பொதுக்குழு கூடியிருக்கு, பொதுக்குழு கூட்டத்தை அறிவிச்சிருக்கிறேன், 13ஆம் தேதி அந்த பொதுக்குழுவில் இது தொடர்பாக விவாதிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கிருந்து இரவு புறப்பட்டு 9ஆம் தேதி 9ஆம் தேதி இரவே அவருக்கு வேண்டிய மாவட்ட செயலாளர்கள் சில முக்கிய நிர்வாகிகளை கூப்பிட்டு இரவாக அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கி, எம்ஜிஆருக்கு எதிராக கையெழுத்து வாங்கி பொதுக்குழுவை 13ஆம் தேதி என்று அறிவித்து விட்டு 9ஆம் தேதியே இந்த வேலைகளில் ஈடுபட்டு 10ஆம் தேதி அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ சொன்னாங்கள்ல 23ஆம் தேதி நாங்கள் நடத்துவோம். ஜனநாயக ரீதியில் மக்கள்கிட்ட இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னால் இந்த வழிமுறை தான். 23ஆம் தேதி அவங்க கூட்டங்களை நடத்தி பார்க்கட்டும். ஊடகங்களை பார்க்குற பொதுமக்கள் மத்தியில் அவருடைய செயல்பாடு என்ன, பேரவைத் தலைவர் எடுத்த நடவடிக்கை என்ன, இது யார் பக்க நியாயம் அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இதுதான் இந்த 10ஆம் தேதி அவரை நீக்கிட்டு நோட்டீஸ் அனுப்பிவிட்டு அவரை கட்சியில் எடுக்கணும். அந்த பொதுக்குழு இந்த நடவடிக்கை தொடர்பாக பொதுக்குழுவை விவாதிக்கவே இல்லாமல் இந்த மாதிரியான நடவடிக்கை. அதுபோல தான் இந்த நிகழ்வு. புரட்சித் தலைவருடைய ப்ரீடேட்டை பார்த்தா எனக்கு இந்த 2G ஸ்கேம் தான் ஞாபகம் வருது. 30ஆம் தேதி டேட்டை போட்டு 25ஆம் தேதி வந்தவங்களுக்கே கொடுத்து முன்னுதாரணம் அப்போவே ஆரம்பிச்சிருச்சு போல் இருக்கு. எல்லா நிலைகளிலும் ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் போடுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு கூட நேற்று பிரச்சனையை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், இது ஏற்கனவே கூட்டம் ஆல்ரெடி டிசைடட். ஆமாம், இது மாதிரியான இந்த முன் தயாரிப்பு பணிகள் ஊடகங்கள் மத்தியில் தங்களை முன்னிலைப்படுத்திக்கிறணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் இருக்குல்ல, அதுதான் இதனுடைய பின்னணியில் இருக்குது. இவங்க பொதுக்கூட்டம் நடத்தி விவாதிக்கிறதுக்கு இந்த 4 நாள் 5 நாட்கள் இடைவெளியில் நாம் ஒரு அடையாளம் தெரியாத நிலைக்கு போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த செயல்கள் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். 23ஆம் தேதி போராட்டம் என்று முடிவெடுத்து விட்டார்கள். பொதுக்கூட்டம், இந்த சட்டமன்ற நடவடிக்கை கொடுத்து மக்கள்கிட்ட விளக்குற பொதுக்கூட்டம், வட சென்னையில் கூட்டம்னு சொன்ன பிறகு மறுபடியும் நான் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்துக்கு போவேன், அங்கே போய் செயல்படுவேன்னு சொல்கிறது கலவரத்தை தூண்டவா, ஊடகத்தில் தாங்கள் இருப்போம் இந்த காட்டவா, அல்லது எதை திசை திருப்ப இந்த செயல்? ரெண்டையும் தான். எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்னவென்றால், இப்போது உடனடியாக அவர்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நீதிமன்றம் மூலமாக வரவிருக்கிறது. அதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். அதற்கு முன்னதாகவே திட்டமிட்டு தான் இதை செய்கிறார்கள். இது போக ஏற்கனவே சட்டமன்றத்தில் இருக்கின்ற எல்லா விதமான அசையும் அசையா சொத்துகளும் சபாநாயகர் அவர்களது ஆணைப்படி, அவர்களது கட்டளைப்படி இயங்க வேண்டியது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் அறையிலே இருந்த அத்தனை நாற்காலிகளையும் இவர்கள் மாற்றிவிட்டார்கள். மாற்றிவிட்டு சொந்த நாற்காலிகளை கொண்டு வந்து போட்டுக்கொண்டார்கள். இது மிகப்பெரிய தவறு. இதற்கு நடவடிக்கை எடுக்காது என்பது வேறு விஷயம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை எப்படி வந்தது? இது ஒரு மரபு மட்டுமல்ல, நாகரிகம் மட்டுமல்ல, ஒரு அடிப்படையான சிந்தனை அல்லவா? இந்த சிந்தனையை இவர்கள் எப்படி மீறினார்கள்? அதுவும் நம்ம சகோதரர் குறிப்பிட்டது போல இவ்வளவு பெரிய சட்டமன்ற பழுத்த அனுபவம் உடையவர்கள் ஏன் எப்படி மீறினார்கள்? இந்த 72லே மதியழகன் அவர்களது அந்த இரட்டை சபாநாயகர் பற்றி பேசிக் கொண்டிருந்த போது அப்போது இதே மாதிரி தான் ப்ரீடேட்டட் இஷ்யூ தான். எப்படின்னா, மதியழகன் அவர்களை சபாநாயகர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று தீர்மானம் போட நினைத்து விட்டார்கள். ஆனால் அதற்கு முன்பே அரசின் மீது நம்பிக்கை இல்லை என்கின்ற தீர்மானம் கொடுக்கப்பட்டு விட்டது. அவை மரபுப்படி பாராளுமன்ற எந்த அவையின் மரபாக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் வந்தால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தான் முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அப்படி எடுத்துக்கொள்ள கூடாது என்பதற்காக சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ப்ரீடேட் போட்டார்கள், முந்தைய தேதி போட்டார்கள். இது போக சபைக்கு வெளியே அப்போதைய திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை போட்டு சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லை என்று சபைக்கு வெளியே ஒரு தீர்மானத்தை போட்டு அந்த தீர்மானத்தை கொண்டு போய் ஆளுநரிடம் கொடுத்தார்கள். ஆளுநரிடம் தனது கட்சி சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லை என்று ஆளுநரிடம் தீர்மானம் கொடுக்கப்பட்டது.
இப்படி இதெல்லாம் இப்படி திட்டமிட்டு சூழல் இங்கு நிலவுகிறது. இந்த சூழலில் இருந்து விடுபட வேண்டும் என்றுதான் எதிர்க்கட்சி தலைவர் விரும்புகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் இழிவாக பேசியும் கேவலமாக நடந்து கொண்டும் உடல் அசைவுகளினால் சபாநாயகரை அவமதித்தும் அந்த பேரவைத் தலைவர் என்கிற அந்த நாற்காலிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை சீரழித்து கொண்டும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள். அமைச்சர்கள் குறுக்கீடு இருந்தால் கூட நேரத்தை நீட்டித்து கொடுக்கிறார். அதற்கு பின்பும் சபாநாயகரை கேவலமாக பேசி ஒரு தனி மனிதனின் உணர்வுகளை எவ்வளவு புண்படுத்த முடியுமோ அத்தனையும் புண்படுத்தி இவர்கள் செயல்பட்டதின் விளைவாக இப்பொழுது அவர்கள் ஒரு வார காலத்துக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இடைநீக்கம் செய்யப்பட்ட பிறகும் இன்று எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினும் தலைவர் துரைமுருகன் அவர்களும் சட்டமன்ற வளாகத்திற்குள் வந்து ஒரு கலவரத்தை தூண்டி ஒரு தர்ணாவை ஏற்படுத்தி ஜனநாயகத்தை படுகுழியில் தள்ளி திரு ஷியாம் அவர்கள் சொன்னதைப் போல் ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இப்படி ஒரு நாடகம் ஆடுகிறார்கள். இந்த நாடகத்தை எல்லாம் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பு விவாதத்தை ஏற்பாடு செய்தோம். இதில் கலந்து கொண்ட உங்கள் இருவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம். நேயர்களே, மீண்டும்